குழப்பம் இருந்தால் ஒரு காரியத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா உன்னை அறிந்து கொள்ள வேண்டும். எல்லா விதங்களிலும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீ குழம்பிட்டேன்னா அதுலேருந்து வர்றது ரொம்ப கஷ்டம். மந்திரமா சூனியமா ஏவல் பிசாசை உடைச்சிடலாம். சீக்கிரத்தில் ஊழியக்காரர்கள் கண்ணீர் வடிச்சு போராடி அந்த பிசாசை மேற்கொண்டு வயிற்றில் இருக்கிற ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்டு விடுதலை கொடுத்துருவாரு. ஆனால் இந்த பாபிலோன் யுகம் வந்தால் உன் வாழ்க்கை முழுவதும் குழப்பம் தான். பார்த்தா குழப்பம், பேசினா குழப்பம், வாங்கினா குழப்பம், கொடுத்தா குழப்பம், இருந்தா குழப்பம், கொடுத்தா குழப்பம், படுத்தா குழப்பம், எழுந்தா குழப்பம், எல்லா படித்தா குழப்பம், படிக்கலனா குழப்பம், கேட்டா குழப்பம், கேட்கலனா குழப்பம், எது பண்ணாலும் உனக்கு குழப்பமாகவே இருக்கும். அடுத்து நான் பண்ணுறதுனே தெரியாது, எங்கே போகிறதுனே தெரியாது. இப்படி நீ குழம்பிக் கொண்டே இருப்ப. அப்போஸ்தலர் பவுல் கலாத்தியர் 5:12 சொல்கிறாரு, உங்களை கலக்கிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமா இருக்கும். உங்களை குழப்புகிறவங்க தரிப்புண்டு போயிட்டா நலமா இருக்கும். எல்லோரும் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனால் நீ குழம்பினே இருப்ப.